Taste the Daily. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே பரிகம் கிராமத்தில் கழிவுநீர் கால்வாயை சீரமைத்து தர பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நடுத்தெருவில் ஊராட்சி நிர்வாகத்தால் அமைக்கப்பட்ட கழிவுநீர் கால்வாயில் தனிநபர் மண் கொட்டி அடைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் கழிவுநீர் தேங்கி நின்று நோய் தொற்றுகளுக்கு ஆளாவதாகவும் அதனை சீரமைத்து தர வேண்டும் எனவும் வாசுதேவன் என்பவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் முதலமைச்சரின் தனிப்பிரிவிலும் பலமுறை மனு அளித்துள்ளார். ஆனால் நடவடிக்கை எடுப்பதாக கூறிவிட்டு பின்னர் விடியா அரசு அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டினார். ரொம்ப நாளாக தண்ணி போயிட்டு அந்த கால்வாயை ஆக்கிரமிப்பு பண்ணி அடைச்சிட்டாங்க. தண்ணி போகிறதுக்கு வழி இல்லாத ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 முறை பெட்டிஷன் கொடுத்துட்டேன். சிஎம் செல்லு போட்டு பெட்டிஷன் பேப்பர் இது சிஎம் செல்லு வரைக்கும் பெட்டிஷன் போட்டிருக்கேன். எந்த ஒரு ஆக்ஷனையும் எடுக்கலை. அதுக்கப்புறம் திரும்ப கலெக்டருக்கு 4 டைம் மனு கொடுத்துருக்கேன். 4 டைம் மனு கொடுத்தேன். பார்க்குறேன்னு சொல்கிறாங்களே தவிர பார்க்க மாட்டேன்றாங்க. வேலூர் கோட்டையில் உள்ள ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் மழைநீர் புகுந்ததால் பக்தர்கள் சிரமம் அடைந்தனர். கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையால் வேலூர் கோட்டையின் அகழியின் நீர்மட்டம் உயர்ந்ததால் ஜலகண்டேஸ்வரர் கோயிலுக்குள் தண்ணீர் புகுந்தது. கோட்டை அகழியில் இருந்து உபரிநீர் வெளியேறும் கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டுள்ளதால் கோயிலுக்குள் தண்ணீர் வர தொடங்கியுள்ளது. எனவே அதனை சரி செய்ய வேண்டும் என பக்தர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதனிடையே கடந்த முறை மழை பெய்த போதே கோயிலுக்குள் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கியும் விடியா அரசு நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திண்டுக்கல்லில் தொடர்ச்சியாக இருசக்கர வாகனங்கள் திருடு போவதால் பொதுமக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். கவடக்கார தெருவை சேர்ந்த சுந்தர் என்பவர் தனது வீட்டின் முன்பு நிறுத்தி வைத்திருந்த டிவிஎஸ் எக்ஸல் வாகனத்தை அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் திருடிச் சென்றுள்ளார். இந்நிலையில் திருட்டு சம்பவம் குறித்த சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தொடர் திருட்டு சம்பவங்கள் நடைபெற்று வரும் நிலையில் விடிய அரசின் ஏவல் துறை தூங்குகிறதா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை பகுதிகளில் பலத்த காற்று வீசுவதை தொடர்ந்து 2 இடங்களில் ராட்சத மரங்கள் முறிந்து விழுந்தன. மோன்தா புயல் காரணமாக கனமழை மற்றும் பலத்த காற்று வீசி வந்த நிலையில் பூம்பாறை அருகே ராட்சத மரம் முறிந்து விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அதேபோன்று குண்டுப்பட்டி கிராமத்திற்கு செல்லும் சாலையில் மரம் விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் வாகனங்கள் வரிசை கட்டி நின்றன.